அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குவைத்திலே பணிபுரியும் நம்முடைய சகோதரர்கள் மன்சூர் என்பவருடைய ஒரு ஒளிநாடாவையும் அவரோடு கலந்துரையாடல் நடத்திய வீடியோ சீடியையும் நமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதிலே மன்சூர் என்பவர் என்னுடைய திருக்குரான் தமிழாக்கம் தொடர்பாக அதிலே நம்முடைய குறிப்புகளிலும் முன்னுரையிலும் தெரிவித்திருந்த சில விவரங்களுக்கு எதிராக பல விமர்சனங்களை அவர் செய்திருந்தார். விமர்சனங்களை பொறுத்தவரை நேர்மையான நியாயமான விமர்சனங்களை நாம் வரவேற்கக்கூடியவர்கள்தான். மனிதர்கள் என்ற முறையிலே நம்முடைய தமிழாக்கத்திலோ அதில் நாம் அளித்துள்ள தகவல்களிலோ தவறுகள் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமும் தயக்கமில்லாமல் பகிரங்கப்படுத்துவதற்கு நாம் தயாரானவர்கள்தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மன்சூர் அவர்களுடைய விமர்சனங்களை ஒளிநாட ஆடியோ சீடியையும் வீடியோ சீடியையும் நாம் கேட்டபொழுது இவ்வளவு ஒரு மார்க்க அறிவு இல்லாத ஒருவர் எதற்காக இத்தகைய விமர்சனங்களிலே இறங்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவருடைய விமர்சனங்களிலே காழ்ப்புணர்வும் சொந்த ஒரு வெறுப்பும் அவருடைய பொய்யான தகவல்களும் தான் இருக்கின்றனவே தவிர நேர்மையான ஒரு விமர்சனமும் அதிலே இல்லை. இந்த தமிழாக்கத்தை அவர் எடுத்துக்காட்டி நம்முடைய இந்த தமிழாக்கத்தை அவர் எடுத்துக்காட்டுகிறார். எடுத்துக்காட்டி இந்த பக்கத்திலே குர்ஆனை எழுதும்போது தவறுதலாக எழுதிவிட்டார்கள், அது அப்படியே இடம்பெற்று விட்டது என்று பிஜே எழுதியிருக்கிறார். இப்படி உலகத்தில் யாருமே இப்படி சொன்னது கிடையாது, இவர் தான் முத சொல்றாரு என்று ஒரு இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இது திருத்தி எழுத வேண்டிய அவசியம் இருக்கும். இதை எழுத்து பிளந்தது பிஜையை தவிர உனக்கு இப்படி யாருமே இதுவரை காரணம் சொல்ல. ஆனால் நம்முடைய தமிழாக்கம் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால், நம்முடைய தமிழாக்கம் வெளிவருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் நிஜாமுதீன் மன்பை அவர்கள் ஜமாஅத் உலமாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிஜாமுதீன் மன்பை அவர்கள் நாம் வெளியிட்டிருந்த அதே பட்டியலை அவரும் வெளியிட்டு அதில் அவர் என்ன குறிப்பிடுறார் என்று பாருங்கள். தமிழில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் சொல்லுகிறார், எழுதப்பட்டிருக்கும் முறை இங்க போட்டிருக்காரு, எழுதப்பட்டிருக்கும் முறை. அப்புறம் ஓத வேண்டிய முறை, அதாவது எழுதப்பட்டிருக்கும் முறை ஒன்னுல போடுறாரு, ஓத வேண்டிய முறை இன்னொன்னுல போடுறாரு. அந்த எழுதப்பட்டிருக்கிற முறையும் ஓத வேண்டிய முறையும் மாறுபடுது என்று சொன்னா அதுக்கு என்ன பொருள்? எழுதப்பட்டது ஒரு விதமா இருக்கிறது, எழுதப்பட்டபடிதான் வாசிக்கணும். எழுதப்பட்டத ஒன்னு இருந்து வாசிக்கிறது வேறு விதமாக இருந்தால் அந்த எழுத்துல பிழை இருக்குதுன்னு தானே அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த பல வருடங்களுக்கு முன்னால் வந்து அதை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் செய்து விட்டார்கள் அவர் சொல்லல. நாம அதை வெளியிடும் பொழுது என்ன சொல்றாரு, உலகத்தில் இத யாருமே சொல்லல என்று அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை, தவறான கருத்தை அவர் விதைக்கிறார். அவர் அந்த ஆடியோ சீடியில பல தமாசுகள் செய்கிறார். அவருடைய மொழிபெயர்ப்பில் 1134வது பக்கத்துல இப்படி ஒரு சாட் ஒன்று போட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சாட், இந்த சாட்டில் எழுதியிருக்கிறார், மேல குர்ஆன்ல பிழையாக எழுதப்பட்டது, நீங்க வாசிக்கிற குர்ஆன்ல பிழையாக எழுதப்பட்டதுன்னு போட்டு ஒரே அங்கால போட்டிருக்கிறார். எழுத வேண்டிய முறை இப்படித்தான் எழுதி இருக்கணும், ஆனா குர்ஆன்ல பிழையாக இப்படி எழுதி வச்சிருக்கிறார். எழுதி கீழே சொல்கிறார்,
திருக்குர்ஆனை பற்றி இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் குர்ஆன் பல பிரதிகள் எடுக்கப்பட்ட போது எழுதுகின்ற எழுத்தர்கள் கவனக்குறைவாக சில இடங்களில் பிழைகளை எழுதியுள்ளனர். உஸ்மானுடைய காலப்பிரிவிலே குர்ஆனை திருப்பி எழுதி எல்லா ஊர்களுக்கும் அனுப்புற நேரம் எழுதியவர்கள் கவனக்குறைவாக தவறுகளை விட்டார்கள். யார் எழுதியவர்கள்? சஹாபா, ஒரே சஹாபா. உஸ்மான் யாரை எழுத பணித்தவர்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபா. அப்போ அவங்க தவறு விட்டது மட்டுமல்ல, எளிதாக தவறு விட்டது மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூட திருப்பி பார்த்து இல்லை போடும் திருப்பிப்பாங்களே திருப்பி அனுப்பணும் பார்த்து. அப்படித்தான் இதை கருத்து. இதை விரிவா சொல்லிட்டு போறேன். ஒன்றா நான் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, விரிவா சொல்லிட்டு போறேன். என்ன பிளாண்டிக்ல சொல்றேன் சொல்லும் போது சொல்றார், நான் ஒன்றா வாசிக்காத கஷ்டம் சுருக்கமா சொல்றேன். உதாரணமா இங்க லாக்கின்னா வச்சுருது, இங்க லாக்கின்னா அந்த எழுதி போடும் காட்டுறேன். திரும்ப கவாரீரன் அப்படிங்க இருக்கு, அழி கொண்டு போட்டு இங்க அழிவு இல்லாம எழுதி போடுமா கவாரீர இப்படி போட்டு. உண்மையில மதிப்புரிய சகோதரர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வேண்டாம். உண்மையிலே பிஜே ஒரு அறிவாளி, விஷயம் ஒரு மனுஷன், சந்தேகம். ஆனால் இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட அவருக்கு தவறி விட்டதுவா நான் ஆச்சரியப்படுறேன். ஏனென்றால் குர்ஆன் இப்படி எழுதுறதுக்கு காரணம், இந்த மாதிரியான எழுத்து அமைத்து இருப்பதற்கு காரணம் ரெண்டு காரணம். முதலாவது காரணம் அது ஹத்துல் உஸ்மானி என்று சொல்வார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எழுதப்பட்ட அதே எழுத்து வடிவம் தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனிலே இப்படி எழுதி வருகிறார். இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்தினால், எந்த மொழியுடைய எழுத்து வடிவமும் காலப்பிரிவுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறும். எளிமையான உதாரணம் சொன்னால், தமிழ்ல நாங்க லையண்ணா எழுதும் போது முந்தி ஒரு மாதிரி எழுதுவோம், இப்ப கொஞ்சம் மாற்றி எழுது. நான் உங்களுக்கு சொல்ல தவிர எங்க எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி அரபு மொழியிலையும் எழுத்து வடிவம் காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். பெரிய அளவு மாற்றம் அல்ல, சின்ன சின்ன மாற்றம் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எழுதின அந்த எழுத்து வடிவம் நாங்க வாழ்ற இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஆனாலும் உலமாக்கள் தீர்மானித்தார்கள், குர்ஆனை சரியாக பாதுகாப்பதாக இருந்தால் உஸ்மானுடைய காலப்பிரிவு அதே எழுத்து வடிவே கொண்டு போகும். காலப்பிரிவு மாற மாற எழுத்து வடிவங்கள் மாறினாலும் அதே எழுத்து வடிவம் அப்படியே கொண்டு போகும். ஏன் இந்த தெளிவாங்க ஒரு மெத்தட்ல இந்த 100 வருஷம் மட்டும் எழுத்து வடிவம் கொஞ்சம் மாறும். அப்ப நாங்க குர்ஆன் எழுத்து வடிவம் திரும்ப மாற்றோம். இன்னும் 100 வருஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மாறும், இன்னொரு முறை மாற்றும். இப்படியே மாற்றிக் கொண்டு போகாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்த எழுத்து வடிவத்தில் எழுதினார்களோ அதே எழுத்து வடிவத்தை அப்படியே பின்பற்றும் என்றுதான் இந்த எழுத்து வடிவத்தின் பற்றி இருக்கிறார். இந்த எழுத்து வடிவு எங்களுடைய காலப்பிரிவுல கொஞ்சம் மாறி இருக்கிறது. இது பிழை அல்ல, உஸ்மானுடைய காலப்பிரிவு எழுத்து வடிவு. இது ஒரு காரணம் உஸ்மானி சொல்வார். என்ன தமாஷ் என்று சொன்னால், இந்த நம்ம சில பட்டியல் போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கோம்னா, உதாரணமாக இந்த லாக்கின் அதான் திருப்பி திருப்பி காட்டுறாரு. அதாவது லாக்கின்னோ என்று குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதை லாக்கின்னா என்று எழுதப்பட்டத அந்த அலிஃபை விட்டுட்டு லாக்கின்ன என்று வாசிக்கணும் என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இதை இந்த நான்கு போட்டிருக்கு பாத்தீங்களா, லாக்கின்னங்கிறதுக்கு பதிலா